நீங்க ரெக்கார்டிங்க சிவச்சந்திரனுக்கு அன்மியூட் பண்ணுங்க. திருப்பியும் மியூட்டா போட்டீங்க, அன்மியூட் பண்ணுங்க. தொடங்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 8ஆம் தேதி 2025 தினமும் உலக சமாதான, ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் UK நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பா நேரம் காலை 9:45 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது. இவர்களுக்கு எமது அளப்பெரிய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறது. இத்தலம் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல் இரக்கம், அமைதி, ஆரோக்கியம் ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று தியானம் 30 நிமிடம் இசை தியானத்துடன் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து மீனாம்பிகை மாஸ்டர் தியானத்தை வழிநடத்துவார். அவரை தொடர்ந்து டாக்டர் லம்போதரன் அவர்கள் சிறப்பு பேச்சாளராக இன்று சிறப்பு தலைப்புடன் ஆன்மீக ஐயம் தெளிதல் என்ற நேயர்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சியோடு இன்று இணைந்து கொள்வார். மேலும் இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருடைய ஒத்தாசையுடன் UK நேரம் 9:30 மணிக்கு நிறைவு பெறும். அத்துடன் இப்போது மீனாம்பிகை மாஸ்டர் அவர்களை இத்தலத்தில் தியானத்தை வழி நடத்தும்படி கையளிக்கின்றோம். இத்தலம் உங்களிடம் கையளிக்கிறது. இதோ இந்த தலம் இப்போது தியானம் வழி நடத்தலுக்காக. மிக்க நன்றி. நன்றி சந்திரிகா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். தியானம் சர்வரோக நிவாரணி, தியானம் சத்திய ஞான பிரசாதினி. தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதனால் தியானத்தின் போது தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். இப்பொழுது தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் சம்மணக்கால் போட்டு இருக்கலாம். உடலை இறுக்கமில்லாமல் தளர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அவற்றை கழற்றி வையுங்கள். கண்களை லேசாக மூடிக்கொள்ளுங்கள். கைகளை கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால்பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். இப்போது சுவாசத்தின் மேல் கவனம், அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு ஆகிய இரண்டையும் கவனியுங்கள். சுவாசம்தான் உங்கள் குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும், ஆனால் அவற்றை கவனியாது மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறக்காதீர்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து 30 நிமிடம் இசையுடன் கூடிய இசை தியானம் செய்வோம். நாம் அனைவரும் அமைதியை பெறுவோம்.
அன்மியூட் பண்ணுங்க மீனாம்பி அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு. தியானிகளே, எல்லோரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். இன்னும் 5 வினாடிகள் உள்ளது. உங்கள் கைகளை பிரித்து கண்கள் மேல் ஒத்தி வைக்கவும். 5, 4, 3, 2, 1. இப்போது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 நிமிடங்கள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. இப்பொழுது இத்தலத்தை சந்திரிகாவுடன் மாஸ்டரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் பிரபஞ்ச நல்லாசியுடன் பிரபஞ்சத்துக்கு நன்றிகளை தெரிவித்து உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடாத்தும் சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்று தியானத்தை நடத்திய மீனாம்பிகை மாஸ்டர் அவர்களுக்கும், பதாதையை வழங்கிய டாக்டர் சதா மனோ அவர்களுக்கும், மாஸ்டர் அவர்களுக்கும், இசை வழங்கிய மீண்டும் டாக்டர் சதா மனோ அவர்களுக்கும் மீண்டும் நன்றிகள். அடுத்து பிரபஞ்ச நன்றியை தெரிவித்த டாக்டர் சிவச்சந்திரிகா அவர்களுக்கும் இந்த தளம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளது. இன்று இந்த தளத்திற்கு சிறப்பு பேச்சாளராக டாக்டர் லம்போதரன் அவர்கள் சிறந்த ஒரு தலைப்புடன் எங்களுக்காக வந்துள்ளார். அவரை நாங்கள் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே. இவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கொடுக்க வேண்டும். அவரை பற்றி உண்மையில் அறிமுகம் தேவையில்லை, ஆனால் இந்த தளம் ஒரு அறிமுகம் செய்ய வேண்டிய கடப்பாட்டில் உள்ளது. இவர் ஒரு வைத்தியர், ஆன்மீகம், வைத்தியம் என்ற தலைப்புகளில் பரந்த அறிவு பெற்றவர். இந்த தளத்தில் மாதந்தோறும் பல கருத்துக்களை எங்களுக்கு வழங்கி வருகிறார். அத்துடன் இவர் கனடா டொரண்டோவில் ஒரு வைத்தியராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் குறிப்பிடத்தக்கது, இவருடைய விசேட இயல்பு இளைய சமுதாயத்தினருக்கு ஆன்மீக கல்வியை கொண்டு செல்லும் பொருட்டு பல வகுப்புகளை நடத்தி வருகிறார். இப்போது டாக்டர் லம்போதரன் அவர்களை தளத்தை உங்களிடம் கையளிக்கின்றேன். உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். வணக்கம் லம்போதரன், டாக்டர் லம்போதரன் அவர்களே. நன்றி. சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் கிளம்பிறை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருமையான தியானத்துக்கும் அறிமுகத்துக்கும் நன்றி. இன்றைக்கு ஐயம் தெளிதலிலே ஆன்மீக ஐயந்தெளிதலிலே நேயர்களுடைய கேள்வி பதில் அரங்காக இருக்கின்றது. ஆகவே இந்த அரங்கு, இந்த தளம் இன்றைக்கு உங்களுடையது. நீங்கள் கேட்கின்ற சந்தேகங்கள், வினாக்கள் இவற்றின் ஊடாக நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆன்மீகம், சமயம் சம்பந்தமாக உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள், வினாக்கள் இவற்றினூடாக நகர்த்தி செல்ல நினைத்துள்ளேன். இதற்கு முன்பாக
இந்த தளத்திலே சைவ சித்தாந்தம் பற்றியும் ஆலய வழிபாடு பற்றியும் எமது சமயத்திலே கூறப்படுகின்ற அண்டவியல் அல்லது ஆண்டவியல் கொள்கைகளை பற்றியும் எமது சமயத்தினுடைய பரந்து விரிந்த காலக்கணிப்பு, யுகங்கள், கல்பங்கள் முதலான காலக்கணிப்புகளை பற்றியும் எமது சமய நடைமுறைகள், கிரியைகள் பற்றிய விளக்கங்களின் ஊடாகவும் உங்களுடன் பலதரப்பட்ட தலைப்புகளிலே உரையாடி வந்திருக்கின்றேன். ஆகவே இம்முறை என்ன தலைப்பிலே உரையாடுகிறேன் கேட்ட பொழுது நேயர்களிடமே அந்த பொறுப்பை விட்டு நீங்கள் கேட்கின்ற சந்தேகங்கள், வினாக்கள், உங்கள் கருத்துக்களுக்கு உரையாடி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்வை மேற்கொண்டு நகர்த்தி செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்ல விரும்புகின்றவர்கள், வினாக்கள், கேள்விகள் உள்ளவர்கள் உங்களுடைய வினாக்களுடன் தொடங்கலாம். நினைக்கிறேன் பஞ்சாட்சரம் மாஸ்டர் சிட்னியிலிருந்து தன்னுடைய முதலாவது வினாவை தொடங்கி வைக்கின்றார். அடுத்த நேயர்கள் உங்கள் கருத்துக்கள், வினாக்களுடன் இணைந்து கொள்ளலாம். அவரை தொடர்ந்து. வணக்கம் டாக்டர் லம்போதரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இன்று எங்களுக்கு இந்த இதை தந்தபடினால் நான் முதல் ஆரம்பிக்கின்றேன். அதாவது ஆன்மீகத்தில் நீத்தோர் வழிபாடு என்று ஆரம்பத்தில் சொல்லப்படுது. நாங்கள் வழிபடுறோம், கோயில் போகிறோம், எல்லாம் போகிறோம். நீத்தோர் வழிபாடு பற்றிய விவரம், அதாவது நீத்தோர் அவை வழிபடுறதாலே என்ன லாபம் ஆன்மாவுக்கு கிடைக்கிறது, என்ன செய்ய வேணும் நீத்தோர் வழிபாடு என்றதை சொல்ல முடியுமா? நல்லதொரு கேள்வி. இந்த நீத்தோர் வழிபாடு, நீத்தோர் என்ற சொற்பிரயோகம் மேலே இன்றைக்கு இறந்து போன எமது மூதாதையர்கள், முன்னோர்களுக்கு நாம் செய்யும் வழிபாட்டை குறிக்கின்றது. ஆனால் திருவள்ளுவருடைய திருக்குறளிலே பாயிரவியல்லையே முதலாவது கடவுள் வாழ்த்து, இரண்டாவது வான் சிறப்பு, மூன்றாவதாக நீத்தோர் கடன் என்று வருகின்றது. அங்கே நீத்தோர் என்றது இந்த இறந்து போன முன்னோர்களை பற்றியதாக இல்லாமல் ஞானிகளை பற்றியதாக, ஞானிகள் என்ற கருத்திலையும் அறவோர் என்ற கருத்திலையும் வருகின்றது. ஞானிகள் மற்றும் அறவோர். ஆகவே எமது ஞானிகளை நாங்கள் போற்ற வேண்டும், வழிபட வேண்டும், பேண வேண்டும் என்பதிலேயும், அதிலேயும் வாழ்ந்து மறைந்த எமது ஞானிகளையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஞானிகளையும் நாங்கள் போற்ற வேண்டும் என்பது அந்த நீத்தோர் கடன் என்பது வள்ளுவர் குறிப்பிடுகின்ற நீத்தோர் கடன். அதிலேதான் கடைசி குறள், அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்ற குறளும் வருகின்றது. ஆகவே அவர் நீத்தோர் கடனுக்குள்ள அவ்வளவத்தையும் சேர்த்தார். இன்றைக்கு எமக்கு நாங்கள் கருதுகின்ற நீத்தோர் வழிபாடு என்பது உண்மையாக பித்ருக்களுடைய வழிபாடு என்பதால் சொல்ல வேண்டும். பித்ரு கடன் என்பதுதான் என்னுடைய பஞ்சாட்சர மாஸ்டர் அவர்கள் கேட்ட நீத்தோர் வழிபாட்டை குறிப்பதாக இருக்கின்றது. பித்ரு என்பது வடமொழி சொல்லாகையால் அதற்கு ஒரு தமிழ் சொல்லு இணையான சொல்லை தேடினவர்கள் நீத்தவர் என்ற சொல்லை, நீத்தார் கடன் என்ற சொல்லை வைத்திருக்கின்றார்கள். அதுவும் பொருத்தமாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த நீத்தார் கடனை யார் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கணும். முதலாவது யார் செய்ய வேண்டும் என்று பார்த்தால், இல்லறத்திலே இருக்கின்றவர்கள், அதாவது ஹவுஸ் ஹோல்டர் லைஃப், whoever are in married life, family life, they have the duty or obligation to do this. அப்ப நீத்தார் கடன் என்றால் என்ன என்று கேட்டால்,
paying our respects and paying our tributes. எங்களுடைய வணக்கத்தை, மரியாதையை, எங்களுடைய நன்றி கடனை எம்மை உருவாக்குவதில் பங்கு தந்து எமது முன்னோர்களுக்கு செலுத்துவது. அப்படி நாங்கள் வரையறை செய்து கொள்ளலாம். இதுதான் பித்ரு வழிபாடு என்று சொல்லுவார். இதிலே இல்லறத்தாருக்கு சொன்னது ஏனென்று கேட்டால், இல்லறத்திலே இல்லாதவர்கள் இதை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதான் அங்கே இருக்கின்றது. பிரம்மச்சாரிகள் என்று சொல்லுவார்கள். பிரம்மச்சாரிகள் என்றால் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ், அல்லது சன்னியாசிகள், வாழ்நாள் முழுவதும் அந்த இறை சேவையில் இருக்கிற சன்னியாசிகள், அல்லது நைஷ்டிக பிரம்மச்சாரிகள், வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவர்கள். இவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று இல்லை. அவர்களுக்கு அது ஆப்ஷன், செய்யலாம். எங்களுக்கு தெரியும், எங்களோட மத்தியில வாழ்ந்து விரைந்த ஆறுமுக நாவலர் தன்னுடைய தாயாருக்கு இதை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார் என்பதை அவருடைய வரலாற்றினூடாக அறிகின்றோம். இது எவ்வளவு காலமாக எங்களிடையே இருக்கின்றது என்று கேட்டால், எங்களுடைய தமிழ் வழி பாரம்பரியத்திலேயே திருக்குறளிலேயே அவர் சொல்லி இருக்கிறார். இல்லறவியல் என்ற பகுதியிலே அவர் சொல்லுகிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை. தலையண்டா கருத்து முதன்மை, முதன்மையான கடமைகள், இல்லறத்தாருக்கு முதன்மையான கடமைகளாக 5 கடமைகளை சொல்லுகின்றார். அதிலே முதலாவது கடமையாக சொல்லுகிறார் தென்புலத்தார். 2வது கடமையாக தெய்வம், தெய்வத்துக்குரிய வழிபாடுகள். 3வது கடமையாக விருந்தினர்கள், விருந்தோம்பல். 4வது கடமையாக ஒக்கல், தன்னுடைய சுற்றத்தை பேணுதல். 5வது கடமையாக தன்னை பேணுதல். இந்த 5ஐயும் முழு முதற் கடமையாக 5 கடமைகளாக இல்லறத்தாருக்கு வள்ளுவர் சொல்லுகின்றார். இது வந்து தமிழ் மரபிலே. இங்க தென்புலத்தார் என்று சொல்வது எங்களுடைய பழைய அருமையான தமிழ் சொல். அதை ஏன் அவர்கள் இக்காலத்திலே பித்திருக்களுக்கு தமிழ் படுத்தும் பொழுது செய்யவில்லையோ தெரியவில்லை, நீத்தார் என்று வைத்திருக்கிறார்கள். தென்புலத்தார் ஏனென்றால் தெற்கு திசை நோக்கி இறந்தவர்கள் போகின்றார்கள் என்பது எமது மரபு. அதே மாதிரியாக இறப்புக்கு காரணமாகிய யமனுடைய திசையும் தெற்கு திசைதான். அவை தென் திசை கடவுள் என்று யமனை சொல்லுவார்கள். அவை தென்புலத்தார் என்று சொன்னார். இதே விதமாக வைதீக வழியிலே பார்க்கின்ற பொழுது எமது சமஸ்கிருத வேதங்களிலே கூறப்பட்ட கடமைகளிலேயும் அங்கேயும் இந்த 5 கடமைகளை சொல்லி இல்லறத்தாருக்கு அவற்றை பஞ்ச யக்ஞங்கள் அல்லது பஞ்ச வேள்விகள் என்று சொல்லுவார்கள். அந்த பஞ்ச வேள்விகள்ல முதலாவது பித்ருகடன், 2வது தேவகடன், தெய்வத்திற்குரியது, 3வதாக ரிஷி கடன் என்று வைத்தார்கள். ரிஷி என்றா இந்த ஞானிகள், வள்ளுவர் சொன்ன நீத்தார்கள் இந்த ஞானிகளை போற்றுதல். இந்த ஞானிகளுடைய செய்திகள், அவருடைய நூல்களை படித்தல், பேணுதல், பரப்புதல், படிப்பித்தல், இது எல்லாமே அதுக்குள்ள வரும். ரிஷிகடன் அல்லது அதுக்கு உதவுதல். அடுத்ததாக ரிஷிகடனுக்கு அடுத்ததாக மனுஷ யக்ஞம் என்று வச்சார்கள். ஏனைய சக மனுஷர்களுக்கு உதவுதல். மானுடம், மனிதநேயம், மனிதத்துவம் என்றெல்லாம் நாங்கள் சொல்வது ஒரு வார்த்தையில இவர்கள் வைத்தார்கள். மனுஷன் மனுஷருக்கு உதவுதல், மனுஷர் மனுஷரை மதித்து நடத்தல், பேணி நடத்தல் போன்றவை, மனுஷருக்கு உதவி செய்தல். அடுத்ததாக கடைசியாக பூத யக்ஞம் என்று வைத்தார்கள். பூதம் என்பது அவர்கள் மற்ற உயிர்களை பேணுதல், அதை வைத்து வைத்தார்கள். சற்றே வித்தியாசமாக இந்த வடமலை மரபிலேயும் அதை சொல்லி இருக்கிறார்கள். பஞ்ச யக்ஞம் அல்லது 5 வகை வேள்விகள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இது சாதாரணமாக இருக்கிற இல்லறத்தாருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யார் செய்வது என்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முக்கியத்தில எல்லா கடமைகளிலும் மியூட், நீங்கள் பேசுவது கேட்கவில்லை. மியூட் பண்ணிட்டீங்க. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. இந்த 5 விதமான கடமைகளிலே
இந்த பித்ரு கடன் அல்லது இந்த தென்புலத்தார் கடமையை வடமொழி வைதீக மரபிலேயும் முதலாவதாக வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரியாக வள்ளுவர் தமிழ்மொழி வள்ளுவர் மரபிலேயும் அது முதலாவதாக வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நாங்கள் வீட்டிலே சிரார்த்த முதலிய காரியங்கள் செய்கின்ற பொழுது அந்த பித்திரு காரியங்கள் அல்லது எல்லாம் செய்த பிறகுதான் சுவாமிக்கு பூசை செய்வது வழமையாக இருக்கின்றது. யாத்திரைகள் செய்கின்ற பொழுதும் பித்திரு கடன்கள் சில தலங்கள் சிறப்பாக உள்ளன. ராமேஸ்வரம், காசி, கயை போன்ற தலங்கள், மற்றது அலகாபாத், திரிவேணி சங்கமம் போன்ற இடங்களிலே போய் வசதி உள்ளவர்கள் இன்றைக்கு பித்திருகாரியங்கள் பலர் செய்து வருகிறார்கள். அங்கெல்லாம் போனால் முதல்மே பித்திருகாரியம் செய்து அது முடிவடைந்த பிறகுதான் ஆலயத்தில் சென்று வழிபடுற மரபும் இருக்கின்றது. இரண்டாவதாக இது எப்படி செய்ய வேண்டும் என்ற அடுத்த கேள்வி இருக்கிறது. எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அவரவருடைய மரபு, நம்பிக்கை, வசதி அவற்றை பொறுத்து செய்ய வேண்டும். வசதிகள்ல முதலாவதாக முதலே சொல்லிவிட்டார்கள், இது ஹவுஸ் ஹோல்டர் இல்லறத்தாருக்கு அதுக்குரிய வீடு, அதற்குரிய ஆள் பலம், பொருளாதார பலம் இருக்க வேண்டும். அது உண்டு. இரண்டாவதாக எப்படி செய்ய வேண்டும் என்ற பொழுது பொதுவாக செய்கின்ற பொழுது சமய மரபின்படி செய்பவர்கள் அதற்குரிய ஒரு ஆச்சாரியார் ஒரு குருவை வரவழைத்து அன்றைக்கு வீட்டை சுத்தம் பண்ணி புதிதாக சமைத்து அன்றைக்கு பொதுவாக டெமி ஃபாஸ்டிங் அல்லது சொல்லுவார்கள். அதாவது ஹாஃப் டே மார்னிங் உணவெடுக்காமல் இருந்து மதிய நேரத்திலே இதை செய்ய வேண்டும். அபராண்ண காலம் என்று சொல்லுவார்கள். மத்தியானத்துக்கு பொழுது கலையேக்குள்ளதான் இதை செய்கிறது வளமையாக இருக்கின்றது. அந்த நேரத்திலே முன்னோர்களை நினைத்து வழிபாடு இயற்றி அவர்களுக்காக வழிபாடு செய்து அவர்களுக்கு இந்த உணவை படைத்து பிறகு அவர்களுக்காக இறைவனை பிரார்த்தித்து, இப்ப தனியே முன்னோர்களுக்கு மட்டும் படைக்கிறதால ஒன்றும் பெரிதாக நடந்து விடாது. அவர்களுக்காக இறை பிரார்த்தனை, அவர்களுக்காக தான தர்மம். அப்ப என்ன செய்வோம் என்றால் அவர்களுக்காக சில தோத்திரங்கள் படித்து வழிபடுதல், தோத்திரங்கள் செய்தல், அவர்கள் பெயரிலே வருகிற குருவுக்கு காணிக்கை கொடுத்தல், ஆலயத்துக்கு காணிக்கை கொடுத்தல், ஆலயங்களிலே விளக்கேற்றுதல், அவர்கள் பெயரினாலே ஏழை எளியவர்களுக்கு அன்னம் கொடுத்தல், அல்லது அவர்கள் பெயரினாலே தானம், பசுதானம் சிறந்தது, பூமி தானம் சிறந்தது, இல்லாவிட்டால் ஸ்வர்ணதானம், ஸ்வர்ணம் என்றால் காசு என்று சொல்வார்கள், பொருள் அப்படி கொடுத்தல். பல பேர் இன்றைக்கு அதன் வழியாகத்தான் அந்த இறந்தோர் தினத்துக்கு நாங்கள் சிறு பிள்ளைகள் உள்ள இல்லங்களுக்கோ முதியோர் ஆசிரமங்களுக்கோ அல்லது கஷ்டப்பட்டவர்களுக்கோ உணவு கொடுப்பது, வசதி செய்வது, கல்வி வசதிக்கான இதுகளை கொடுப்பது, இப்படியானது வடிவங்களில் அதை செய்து வருகின்றோம். இவை எல்லாம் என்ன காரணத்துக்காக செய்கின்றோம் என்றால் இந்த புண்ணிய பலன் அந்த இறந்தவர்களுக்கு போய் சேரும் என்பது. இதுல இறந்தவர்கள் என்பது நாங்கள் எல்லாருக்கும் செய்வதில்லை, எங்களுடைய இமீடியட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்வது. அதன் ஊடாக அவருடைய முன்னோர்கள், இறந்த முன்னோர்கள் அவ்வளவு பேருக்கும் போகும். என்னுடைய தகப்பனார் இல்லை, என்னுடைய தகப்பனாருக்கு நான் செய்வேன். தகப்பனாரினுடையாக அவருடைய தாய், அவருடைய தந்தையார், அவருடைய சகோதரங்கள், அவர்களுடைய பிள்ளைகள், சகோதரங்கள், பாட்டனார், பூட்டனார் என்று அந்த வழி முழுக்க அது போய் சேரும் என்று சொல்லுவார்கள் இந்த புண்ணிய பலன்கள். அப்ப அந்த பொதுவாக எங்களோட சமய விதிப்படி ஒருவர் செய்கின்ற பல கர்மா அவருக்கு மட்டும்தான் பலன் தரும். கர்மா இஸ் நாட் டிரான்ஸ்பரபிள். ஆனால் விதிவிலக்குகள் உண்டு. அதில் ஒரு விதிவிலக்கு இது. அதாவது எமது இறந்த முன்னோர்களுக்காக நாங்கள் செய்கின்ற நற்கருமங்களுடைய கர்ம பலன் அந்த ஆத்மாக்களுக்கு அந்த புண்ணிய வடிவத்தில் அவர்கள் எந்த உலகத்திலே, எந்த பிறப்பிலே, எந்த வடிவிலே இருந்தாலும் சென்று சேரும். அப்படி சென்று சேருவதை உறுதிப்படுத்துகின்ற தேவதைகள் தான் பித்ரு தேவதைகள். பித்ருக்கள் என்ற இறந்த முன்னோர் ஆன்மாக்கள் அல்ல, அந்த ஆன்மாக்களுக்குரிய அதிதெய்வங்கள், the presiding deities of the departed souls தான் பித்ரு தேவதைகள். அவர்கள் அந்தந்த இடங்களிலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஆனவடியாத்தான் இவர் பித்ரு கடன் என்று சொல்றது. வைதிக மரபிலே சிறப்பாக செய்வார்கள். அன்றைக்கு தர்ப்பணம் செய்வார்கள். ஒரு குரு வந்து வழிகாட்ட, ஒரு ஆச்சரியரை வந்து வழிகாட்ட தண்ணீர் எள்ளி போட்டு தர்ப்பணம் செய்வார்கள். பிண்டம் வைத்து, பிண்டம் என்பது டெம்பரரி பாடி, அந்த ஆத்மாவுக்கு ஒரு தற்காலிகமான சரீரம் கொடுக்கிறது. அது சாப்பாட்டினூடாகத்தான் கொடுக்கிறது. பொதுவாக உளுந்து, அரிசி,
போன்றவற்றோடு சேர்ந்து அதோட சேர்த்து சில வாழைப்பழம், சர்க்கரை, தேன் இப்படியெல்லாம் கலந்து ஒரு சின்ன உருண்டை உருட்டி வைப்பார்கள். பழமைக்கு வித்தியாசம். நீங்க காசிக்கு போனீங்கன்னா கோதுமையிலே உருட்டி வைப்பார்கள். அதுலேயும் சில மரபினருக்கு சோற்றிலே உருட்டி வைப்பார்கள். இப்படி அந்த பிண்டம் அதாவது அன்னமய உடம்பு, அன்னமய கோஷம் உடம்பு ஒரு அதற்கு தற்காலிகமாக ஒரு சரீரம் கொடுத்து அவர்களுக்கு அந்த தர்ப்பணத்தை பண்ணி அவர்களுக்கு படையலிட்டு வழிபடுகின்ற மரபு இருக்கின்றது. இப்படி எல்லாவற்றுக்கும் இப்படி செய்கின்ற மரபு ஒரு ஆச்சாரியரை கூப்பிட்டு குருவை கூப்பிட்டு செய்கிற மரபு வசதி இல்லாதவர்கள் வீட்டிலே வழிபட்டு முன்னோரை நினைந்து அவர்களுக்காக தோத்திரத்தை, சிவபுராணத்தையோ தேவார வாசகங்களையோ பாடி வழிபட்டு அவர்களுக்கு படைத்து பின்னர் இறை வழிபாட்டையும் செய்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காணிக்க அல்லது நன்கொடையை ஆலயத்துக்கோ அல்லது மற்றவருடைய சேவைக்கோ அதை கொடுத்து அதை செய்யலாம். இது சொல்லுவது அன்ன சிரார்த்தம். அன்ன சிரார்த்தம் என்றால் சோறு வச்சு படைத்து வழிபடுகின்ற சிரார்த்தம் அன்ன சிரார்த்தம். இது செய்ய சிலவர்களுக்கு இப்போ வசதி இல்லாதாக்கள் ஆம சிரார்த்தம் என்றால் இது செய்ய இல்லாட்டி அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த சமைக்கிற உணவு பண்டங்கள், அரிசி, பருப்பு, மரக்கறி, அந்த பண்டங்கள் எல்லாவற்றையும் குருமாருக்கு தட்சணையாக கொடுத்து அனுப்புவார்கள். அதுவும் பழமையில இருக்குது. அதை மட்டும் செய்தால் அது ஆம சிரார்த்தம் என்று சொல்லுவார்கள். அதுவும் மேலாதவர்கள் காணிக்கையாக பணத்தை கொடுப்பார்கள். அது ஸ்வர்ணமண்டா காசு. அந்த காலத்துல பொற்காசு என்றால் ஸ்வர்ணமண்டு வைத்தார்கள். ஸ்வர்ண சிரார்த்தம் என்று சொல்லுவார்கள். அது செய்வார்கள். ஆலயத்திலே சில பேர் தீபம் ஏற்றுவார்கள். அதான் இன்றைக்கு மோட்ச தீபம் என்ற பெயர் பெற்று வழங்குகின்றது. ஆலயத்திலே தீபம் ஏற்றுவார்கள். அன்றைக்கு வீட்டிலே செய்தாலும் கூட அன்றைக்கு ஆலயத்திலே தீபம் ஏற்றுதல், ஆலயத்திலே வழிபாடுகளை செய்வித்தலும் சிறப்பு. அதை செய்வார்கள். அதெல்லாம் போய் சில பேர் அன்றைக்கு உண்டு. அதுவும் இயலாத ஆட்கள் மோட்ச அர்ச்சனை ஒன்று செய்கிறது இருக்குது. கோயில்ல போயிட்டு அப்படி செய்கிற வளமை ஒன்று வந்திருக்குது. அதுவும் ஒன்று இருக்குது. அதுவுமே இயலாத ஆட்கள் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம், தனிமையில இருக்கிறோம், குடும்பம் தான் ஆனால் டிராவலிங்ல இருக்கிறோம், குடும்பம் தான் ஆனால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்றால் அன்றைக்கு முன்னோரை நினைந்து மனத்தால் நினைந்து தோறு வழிபாடு இறைவனுக்காக செய்தல் இருக்கும். அப்படி அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார்கள், உங்களுக்கு இயலுமாயின் உங்கள் உணவிலேயோ அரிசி தானியத்திலேயோ எதையோ ஏதாவது உயிர்களுக்கு, எறும்புக்கோ காகத்துக்கோ நாய்க்கோ அப்படி ஏதாவது உயிர்களுக்கு கொஞ்சம் போட்டாலே அதுவே மிக சிரார்த்தமாக இருக்கும். அதுவும் கூட இயலாது. பொதுவாக சொல்லுவார், சில வேளை சிறைவாசல் இருக்கின்றார் ஒருத்தர், ஒன்றுமே செய்யலாண்டா அன்றைக்கு கையை மேல தூக்கி பின்னோர்களுக்காக ஒரு வழிபாடு செய்தாலே அதுவே சிரார்த்தமாக அமையும். ஆக அவரவருடைய வசதி, வாய்ப்பு, வளங்கள், இடம், பொருள், காலம் எல்லாவற்றை பொறுத்து இந்த விதமாக அமைகின்றது. இதை நான் மற்ற சமய மரபினர்களிடையே பார்க்கின்றேன். அவர்களும் இந்த அனிவர்சரி அன்றைக்கு கல்லறைக்கு போய் வைத்து மெழுகுதிரி ஏற்றுதல், பூ வைத்தல், வழிபடுதல், அவரை பற்றிய நினைவுகளை நினைவு கூறுதல், நண்பர்களுடன் அதை பகிர்ந்து கொள்ளுதல், அப்படியான மரபு இங்கேயும் இருக்கின்றது. இறந்தவர்கள் பெயரினாலே அவர்கள் நீங்கள் வைத்தியசாலைகள் மற்றது வேற தர்ம இடங்களுக்கு போனால் பல இடங்கள்ல அவர்கள் பெயரால நன்கொடைகள் கொடுத்து அவருடைய பெயரும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுவும் நடக்கின்றது. பல பேருக்கு கேள்விப்பட்ட விடம் தனக்குத்தானே சிரார்த்தம் செய்கிறது என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது சன்னியாசத்திலே செய்வார்கள் கடைசியாக. ஏன்னா சன்னியாசிகள் எடுக்கும் பொழுது செய்வார்கள், தனக்கு தன்னுடைய முன்னோர்களுக்கும் செய்து கடைசியாக செய்கின்றது இருக்கு. அது மாதிரி சில பேர் தான் இறந்த பிறகு செய்கிற தான தர்மங்களை இருக்கும் பொழுதே எழுதி வச்சுட்டு போறாக்களும் இருக்கணும் இல்லையா? வைத்தியசாலைகள் அதுகள் எல்லாம் அப்படியும் சில மரபுகள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு விதமாக இந்த தான தர்மங்கள் செய்யப்படுகின்றது. இந்த வழிபாடு தான தர்மத்தின் பலன் 7 தலைமுறைகளுக்கு போகும் என்று சொல்லுவார்கள். நான் என்னுடைய தலைமுறை 7 கண்டெடுத்தால் என்னுடைய தந்தையார் 6, பாட்டனார் 5வது தலைமுறை, பூட்டனார் 4வது தலைமுறை என்று அப்படி 7 தலைமுறை என்னுடைய தாய் வழியில, 7 தலைமுறை தந்தை வழியில. மற்றது எங்களுடைய இளையவர்களின் சிலவரை இறந்திருந்தால் இந்தியாவில் இறக்க அதுக்கும் போகும். இந்தியாவில பிறகு எங்களுக்கு பிறகு வர்ற 7 தலைமுறை என்று அப்படி 21 தலைமுறைகளுக்கு இந்த புண்ணிய பலன்கள் போகும் என்று சொல்லுவார்கள். அதோடு செய்பவருக்கும் அதனுடைய புண்ணிய பலன் வருகின்றது. அந்த இதை செய்யாமல் விடுகின்ற பொழுது என்ன நடக்கின்றது என்று கேட்டால், இறந்தவர்களும் கூட சூக்கும சரீரத்திலே
நடமாடுவார்கள் கொஞ்ச காலத்துக்குன்ற மரபு இருக்கின்றது. இடையிலே பிறப்புகளுக்கு இடைப்பட்ட காலத்திலேயும் நடமாடுவார்கள் என்ற கருத்து இருக்கின்றது. ஆகவே அந்த நாட்களிலே அவர்களிடையே நாங்கள் நினைவு கூறாவிட்டால் அல்லது மறந்திருந்தால் அதை புறக்கணித்திருந்தால் அவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஒரு கவலையை கொடுக்குமா. ஏனென்றால் இந்த உடம்பை விட்டு போகின்ற பொழுது 2வது சூக்குமோடங்கள் எங்களுடைய மனம் புத்தி எல்லாம் இதே பதிவுகளோட போகுது. ஆகவே அந்த தாக்கங்கள் இருந்தால் அவருடைய ஏமாற்றம் அவர்களுடைய கவலை தான் சில பேர் பித்ரு சாபம் என்று சொல்லுவார்கள். அவர் சாபம் விடுவதல்ல, அவருடைய ஏமாற்றம் கவலை. அதனால அந்த எங்கள் இயல்புக்கு தக்கப்படி அவர்கள் எங்களுக்கு இந்த ஊன் தந்து உடம்பு தந்து உதிரத்தை தந்து தங்களுடைய உழைப்பை தந்து நாங்கள் இந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து விட்டிருப்பவர்களை நாங்கள் நினைவு கூறுதல் அவர்களுக்கான ஒரு நன்றி கடன் பித்திருக்கடனாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக்க நன்றி. அடுத்ததாக உங்களுடன் கருத்து பரிமாற அல்லது உங்களுடன் அறிந்து கொள்வதற்கு ஐயம் தெளிவு பெற அடுத்த மாஸ்டர் பாபு சண்முகநாதன் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. வணக்கம். நீங்க மியூட் பண்ணி இருக்கிறீங்க, மியூட் எடுத்து போட்டு பேசுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வணக்கம் டாக்டர் லம்போதரன் மாஸ்டர். வணக்கம் அனைவருக்கும். நான் இன்று கேட்க போது மிகவும் அடிப்படையான கேள்வியாக தான் இருக்கும் எனக்கு. என்றால் என்னுடைய அறிவு அந்த அளவு தான். முதலாவது, ஆன்மீகம் என்றால் என்ன? இதற்கு ஒரு வரை விளக்கணம் இருக்கின்றதா அல்லது வரையறைக்கு அப்பாற்பட்டதொன்றா? அதை நான் உங்கள் வாயிடமிருந்து கேட்ட இருக்கின்றேன். சில நீண்ட டாபிக்கா இருக்கட்டும், நீங்க சுருக்கமாக எனக்கு சொன்னால் மிகவும் உதவியா இருக்கும். 2வது கேள்வி, ஆன்மீகத்திலே தெரியும் கடவுளில் நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு கடவுள் இருக்கிறது நான் நினைத்து கொண்டிருக்கிறபடியால் கடவுள் நானா அல்லது கடவுள் நாமா? இது என்னுடைய 2வது கேள்வி. அருமையான கேள்விகள். நான் நினைக்கிறேன் 2வது கேள்வியை பற்றி ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கின்றது இல்லையா? அதுக்கு நான் மறுமொழி சொன்னேன். அந்த மறுமொழி நீங்கள் என்ன சொல்ல பொறுத்திருக்கிறது. நன்றி ஐயா, வணக்கம். ஆன்மீகம் என்றால் என்ன என்றால், முதலாவது ஆன்மா என்றால் என்ன? ஸ்பிரிட் சோல் அல்லது உயிர் ஆன்மா என்று சொல்லுகிறோம். இப்போ உயிர் என்கிற பொழுது விஞ்ஞானம் அல்லது அறிவியல் படித்தவர்களுக்கு தெரியும், எங்களை உடம்புல இருக்கிற ஒவ்வொரு கலங்கள், ஈச் செல்ஸ் இஸ் லைஃப் செல்ஸ், உயிருள்ள கலங்கள் என்று தான் சொல்லுகிறோம். அதை உயிர்ப்பு என்று நான் சொல்லுவேன். அந்த உயிர்ப்பு வேறு. The liveliness, the life of the cells is different from the spirit soul. நாங்கள் இறந்த பிறகு கூட, ஒருவர் இறந்த பிறகு கூட எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த செல் டிவிஷன் நடக்கும் உடம்புல. இறந்தவர்களுக்கு கூட ரோமம் வளரும். நீங்க பாத்தீங்கன்னா பிரேத அறைகள்ல அந்த ஷோயிங் வைக்கிறதுக்கு வந்து ஷேவ் எடுப்பார்கள். இறந்த பிறகும் அந்த ரோமம் கொஞ்சம் வளரும், நகம் வளரும் கொஞ்ச நாளைக்கு, அதெல்லாம் இருக்கும். அப்ப அதையெல்லாம் வச்சு அதெல்லாம் உயிர்ப்பான கலங்கள், அதை உயிர் என்று சொல்ல முடியாது. உயிர்ப்பு கலங்கள், பயாலஜி, the life we study in biology is different from what we study as the spirit soul என்று சொல்றது. இந்த ஆன்மா என்பது இருக்கிறது. ஏதோ ஒன்று அந்த ஆன்மா எங்களுக்கு இருக்கின்றது. அந்த ஆன்மா இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆன்மீகமும் இருக்கின்றது. அதான் அடிப்படை. அப்ப ஆன்மீகம் என்றது தரிய ஏதோ மனுஷருக்கு மட்டும்தான் என்று அல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டி is what do we call it? It's a feature, it's a nature of every spirit soul. ஆன்மாவுக்குரிய, அதாவது அதனுடைய இயல்பு, அதனுடைய நேச்சர். அப்ரோச்சிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் நேச்சர், அதுதான் ஆன்மீகம் என்று சொல்லலாம் நாங்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஆன்மா, உயிர், இந்த உயிர் எங்கே இருந்து வந்தது, என்னத்துக்காக வந்தது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன பர்பஸ், அதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய டெஸ்டினி என்ன, எங்க போக போகுது, இதற்கும் மற்ற உயிர்களுக்கும் இடையில இருக்கிற தொடர், what is the relationship with the other spirit souls or living beings, இதற்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர், what is the relationship between the living being and the spirit, a soul and the world,
அண்ட் இது எங்க போகுது, இஸ் தேர் எ கிரியேட்டர் ஃபார் திஸ், இஸ் தேர் இஸ் எ லார்டோ, இதுக்கு ஒரு பாஸ் இருக்கிறாரோ, இருந்தால் அவர் யாரு, what is the relationship with that super soul or boss or God, whatever it is, to the soul. இப்படிப்பட்ட பரந்த கேள்விகள் அந்த காலத்துல இருந்தே இருக்குது. நீங்க சோக்ரட்டிஸுண்ட அரிஸ்டோட்டல் சோக்ரட்டிஸுண்ட கன்வர்சேஷன்ஸை அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும். the best basis of Western philosophy. அதுல இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பெறும், ஆனா கூடுதலாக அதுல உலகியல் வாழ்வை பற்றி பெறும். பிள்ளைகள், நாடு, அரசாங்கம், மற்றது வேலையாட்கள், வர்த்தகம், அதை பற்றிய இதெல்லாம் கூட வரும். ஆனா இதுவும் வரும் அங்க அரிஸ்டோட்டல், பிளாட்டோ. அதெல்லாம் எங்களுடைய பழைய உபநிடதங்கள்ல பார்த்தா இதை பற்றி எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. எங்க இருந்து வந்தது, எங்க போகுது, என்ன நடக்குது, இப்படி நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கு. இந்த பரப்பு ஆன்மீக தளம். இதை பற்றிய ஆய்வு, விசாரம், ஆத்ம விசாரம் என்று சொல்றது. விசாரம் என்றால் அதை பற்றிய உண்மையான தேடல், ஆய்வு, முயற்சி, அதிலே அவர்கள் கண்டடைந்த முடிவுகள் அல்லது கொண்ட கருத்துக்கள், கோட்பாடுகள் எல்லாவற்றின் தொகுப்பும் ஆன்மீகம். இதுதான் இன்றைக்கு பல்வேறு சமய பரப்புகள், தத்துவம், சமயம், கொள்கைகளாக பரந்து இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதுதான் ஆன்மீகம் என்பது பொது வரையறை. இதில் இரண்டாவது ஒன்று வருகின்றது. ஆன்மீகம் என்று சொல்லுகின்ற பொழுது அறிவியல் என்றதுக்குள்ள அடங்குமோ அடங்காதோ, அதுதான் கேள்வி. அறிவியல் என்று நான் சொல்லுது விஞ்ஞானத்தை இப்பொழுது அறிவியல் என்றுதான் தமிழ்ல சொல்லுகிறார்கள். அறிவியல்ல அடங்கக்கூடிய எல்லாமே அளவிற்கு உட்பட்டது. எதை நாங்கள் அளக்க முடியுமோ, எதை நாங்கள் அளந்து இவ்வளவு என்று வரையறுக்க முடியுமோ அது எல்லாம் விஞ்ஞானது. விச்சவே சப்ஜெக்ட் டு மெஷர்மெண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டைமென்ஷன், எக்ஸ்டென்ஷன், ரேடியேஷன், எக்ஸ்பான்ஷன், அதனுடைய விரிவு, அதனுடைய பரப்பு, அதனுடைய நீளம், அதனுடைய அகலம், அதனுடைய கதிர்வீச்சு, அதை பற்றி அளக்க முடிகிற எல்லாமே சப்ஜெக்ட் ஆஃப் சயின்ஸ். இன்றைக்கு மன பதட்டத்தையும் நாங்கள் அளக்கிறோம். anxiety ஸ்கேல் என்று டாக்டர்ஸ் வச்சிருக்கிறோம். மன தளர்ச்சி அல்லது டிப்ரெஷன், அதுக்கு டிப்ரெஷன் ஸ்கேல் என்று வச்சிருக்கிறோம். புத்தி கூர்மைக்கும் இன்டெலிஜென்ட் கோஷு என்று வச்சிருக்கிறோம், ஐக்யூ. இமோஷனல் ஐக்யூ என்று உணர்வுகளை பூர்ணமான புத்தி கூர்மைக்கும் அது என்னொன்று வச்சிருக்கிறோம். இப்படி பலவிதமான அளவுகளுக்கு உட்பட்டதெல்லாம் விஞ்ஞானத்துக்கு வரும், அறிவியலுக்கு வரும். எது அளக்க முடியாதோ, not the subject of measure, அளக்க முடியாதோ அதுதான் ஆன்மீகத்துக்கு வரும். இப்ப ஸ்பிரிட் சோலுக்கு அளக்க முடியாது. அதுக்கு முன்பக்கம், பின்பக்கம், மேல் பக்கம், கீழ்பக்கம், ரைட் சைட், லெஃப்ட் சைட், ஆண் பெண், அது ஒன்றுமே இல்லை. மற்றது கடவுள் என்று சொல்லப்படுகிற அதையும் அப்படியெல்லாம் நாங்க அளக்க முடியாது. மற்றது இதை பற்றி ஏதோ ஒரு செப்பரேட் பண்ணி இருக்குது, கடவுளையும் அந்த உண்மையையும் சம்திங் செப்பரேட்டிங் அண்ட் எல்லா ரிலிஜன்ஸ் சொல்றது. There is something separating us from our final destiny, our perfection, our fullness, the illumination, our truth. அதுல இருந்து something blocking, something separating அண்ட் எல்லாரும் சொல்லிடும். அந்த இது அதை பிரிக்கின்றது. பாவம் என்றார்கள், கர்மா என்றார்கள், அறியாமை என்கிறார்கள், அவித்து என்கிறார்கள், ஆணவம் என்கிறார்கள், மாயை என்கிறார்கள், ஏதோ ஒன்று. அதையும் அளக்கிறார். அப்ப ரெண்டுமே உண்மையைத்தான் தேடுது. சர்ச் ஃபார் த ட்ரூத். அறிவியலும் ஆன்மீகமும் உண்மையைத்தான் தேடுது. ஆனா அறிவியல்ல உண்மை அளந்து கண்டறியப்பட்டு சொல்லப்பட்டு திருத்தப்பட்டு வருகிறது. ஆன்மீகத்துல அப்படி அளக்க முடியாததை பற்றிய கொள்கைகள், காட்சிகள், கருதுகோள்கள், கருத்துக்களால இருக்குது. அதுதான் ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம். இப்ப எங்களுக்கு ஆன்மீக தளத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு வரையறை, அடிப்படை. அவர் அடிப்படை என்று சொன்னார். இந்த அடிப்படை தான் பல பிரச்சனை என்னன்னு கேட்டா, நாங்க பெரிய கோபுரம் கட்டி போடுவோம் அடிப்படை இல்லாமல். இந்த அடிப்படை மிக முக்கியமானது. எது ஆன்மீகம்? பல பேர் யோசிக்கிறது கிழக்க பார்த்து கும்பிடுறதா, மேற்க பார்த்து கும்பிடுறதா, மற்றது வலப்பக்கம் பார்த்து இருக்கிறதா, இப்படி எல்லாம் அதெல்லாம் சின்ன சின்ன, அதெல்லாம் ஆன்மீகம் அல்ல. இதுதான் ஆன்மீக தளம் என்று சொல்லுகிறேன்.
அடுத்தது கடவுள் தானா நாமா என்றது. இதுக்கு கடவுள் என்றது என்னென்று ஆன்மா வரையறுத்த மாதிரி கடவுளையும் வரையறுக்க வேணும். கட சக உள் என்ற கடவுள் என்ற சொல்லு தனித்தமிழ் சொல்லு. அது எந்த மொழியிலையும் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட சொல்லு அல்ல, தமிழ் சொல்லு. அதற்கு இணையான சொல்லு எந்த ஒரு மொழியிலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. சொன்னவர் தனிநாயகம் அடிகளார். அவர்தான் தமிழராட்சி மாநாட்டை தொடங்கின மிகப்பெரிய தமிழறிஞர், கத்தோலிக்க துறவி. அவருக்கு 22 மொழிகளுக்கு மேல் தெரிந்திருந்த அறிஞர். அவர் சொல்லுகின்றார், இந்த கடவுள் என்ற சொல்லுக்கு இணையான சொல்லு வேறு எந்த மொழிகளிலும் இல்லை. கட என்றால் எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலும், all pervasive and beyond. உள் என்றால் அனைத்தின் உள்ளும். இப்ப எல்லாவற்றையும் கடந்து அப்பாலும் அதற்கு எல்லாவற்றிற்கும் உள்ளாகவும் இருப்பது, அதே நேரம் எனக்கு உள்ளாகவும் இருப்பது கடவுள். இந்த வரவிலக்கணம் யாருக்கு பொருந்ததோ அவர் கடவுள் தான். எப்போது நீங்களோ நானோ நான் எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலுக்கு அப்பாலாகவும் இருக்கின்றேன் என்ற அந்த டைமென்ஷன் சொல்வார்கள், காஸ்மிக் டைமென்ஷன் ஆஃப் த சோல், அந்த டைமென்ஷன் உங்களுக்கு புரிந்ததென்றால் நீங்கள் கடவுள். அதான் பொய் கெட்டு மெய்யானார். கட்டிலிருந்து அறுபட்டு வீட்டிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையில்லாத அந்த டைமென்ஷனுக்கு நாங்க போக வேண்டும். இப்போ நாங்கள் இருக்கிற டைமென்ஷன், ஐ ஃபீல் மை ஸ்பிரிட் சோல் இஸ் within this body, within this identity, in this form, and taking this name, this religion, this இந்த உடம்புல இந்த சரீரத்துல லம்போதரன் பேரோட ஒரு வைத்தியராக இப்படி ஆன்மீகம் கொஞ்சம் பேசிக்கொண்டு இன்னாருக்கு கணவராக, இன்னாருக்கு தகப்பனாராக, இன்னாருக்கு மாமனாராக, மருமகனாக இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த அடையாளத்திலே தான் சிக்குண்டு கட்டுண்டு இருக்கின்றேன். Deeply entangled with this identity. இந்த கட்டு உடைந்தால் அறந்தால் அந்த காஸ்மிக் டைமென்ஷனை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். சொல்லுவார்கள், ஆத்மாவுக்கு நீங்க வரவிலக்கணம் கேட்டீர்கள், நியாய சாஸ்திரம் சொல்லுவார்கள், சர்வம் ஆப்னோதி இதி ஆத்மா, சர்வம் ஆத்தி இதி ஆத்மான்னு சொல்ற. எங்கும் வியாபித்திருப்பது ஆத்மா, எங்கும் வியாபித்திருப்பது ஆத்மா. ஆனா எங்களுக்கு அந்த வியாபகம் தெரியாது, எங்களுக்கு கற்பனை கூடி பண்ணி பார்க்க முடியாது. என்னுடைய ஆத்மா எங்கும் பறந்தது, எங்கும் நிறைந்தது என்று we couldn't even imagine that. அந்த காஸ்மிக் டைமென்ஷனை தெரியாமல் இந்த இண்டிவிஜுவல் டைமென்ஷனில் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கின்றோம். இந்த கட்டு, இந்த இவ்வளவு பெரிய ஆன்மா, எங்கும் பறந்து எங்கும் நிறைந்து எங்கும் வியாபித்திருக்கிற அந்த ஆத்மா இப்படி ஒரு சின்ன கட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை அணுத்தன்மையதாக்கி சிறுமைப்படுத்தி வைத்திருக்கின்றது தான் சைவத்துல சொல்லுகிற அந்த கட்டென்ற ஆணவம். That which atomizes the soul is ஆணவம் என்று சொல்லுவார். அதான் அந்த செப்பரேஷன். அந்த செப்பரேஷன் உடைஞ்சால் அது லிபரேஷன். அது வந்தால் பிறகு அது பிங்கால வந்து சென்றால் வீட்டி விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேனம் மையா. அதுக்கு பிறகு இதுக்குள்ள இருக்கேலாஸ். அந்த டைமென்ஷன் வந்துட்டு என்றால் யூ cannot be within this, contained within this body frame என்ற நிலை வரும் அந்த இதில் இருந்து. அப்பொழுது பார்க்கலாம் நாங்கள் கடவுள் என்றது நானா நாமா என்ற இதுக்குள்ள வரும் அதில் இருந்து. நன்றி நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்ததாக சரவணன் குப்புசாமி மாஸ்டர் அவர்கள் அவருடைய பகிர்வுக்காக கேள்விக்காக காத்திருக்கிறார். இது உங்கள் நேரம். மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுறது கேட்கல, அன்மியூட் பண்ணணும். ஓகே, அன்மியூட் பண்ணிட்டேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். பல முரண்கள் உள்ளது. ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா,
இந்த பிறவியில் செய்த கர்மா தான் உனக்கு போன பிறவியில் செய்ததோட கர்மா தான் இந்த பிறவியில் வரும்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த இந்த உடல் இந்த பிறவி இறந்துட்டோம்னா அடுத்து நம்ம இந்த பூமியில் தான் பிறப்போமா? ஏன்னா இந்த மாதிரி நிறைய பூமி இருக்குது, எங்கே வேணாலும் பிறக்கலாம். இந்த இதில் இதே பூமியில் இங்கேயே வந்து பிறப்போன்னு நிச்சயம் கிடையாது இல்லைங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஐயா நல்லா சொன்னீங்க, சப்ஜெக்ட் டு மெஷர்மெண்ட்ஸ். விஞ்ஞானம் என்பது சப்ஜெக்ட் டு மெஷர்மெண்ட்ஸ், இது ஆன்மீகம் என்பது யூ கேனாட் மெஷர். அதை வேறு மாதிரி சொல்லும்போது விச் ஆர் சப்ஜெக்ட் டு மெஷர்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு விச் கேன் பி ப்ரூவ்டு இல்லைங்களா? ஒரு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் யூ கிவ் மெஷர்மெண்ட்ஸ், இதனால் இது வந்ததுன்ட்டு ப்ரூவ் செய்வீங்க. ஆன்மீகம் வரும்போது யூ கேனாட் ப்ரூவ் இட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, வேதங்களும் அப்புறம் நம்ம தமிழ்சார் மரபு நூல்களும் இருக்குன்னு. ஆனால் வேதங்களுக்கும் தமிழ்சார் நூல்களும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது, ரெண்டையும் சேர்க்கக்கூடாது. ஐ மீன் என்னுடைய கருத்து, அந்த வடமொழி சொல்ல வேறு மாதிரி இருக்குது. இங்கே இப்போது எடுத்தீங்கன்னா, இப்போது அங்கே யாராவது இறந்தாங்கன்னா அவங்க வந்து எரிச்சிடுறாங்க, இங்கே யாராவது இறந்தாங்கன்னா புதைக்கிறாங்க. அதனால தான் இந்த சுடுகாடு இடுகாடுன்ற வேற்றுமை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் எது எடுத்தாலுமே இங்கே பல முரண்கள் இருக்குதுங்கய்யா. அதே மாதிரி கடவுள் அப்படின்னு சொன்னீங்க, இதுக்கு திருவருட்பாலை நான் படித்த வரைக்கும் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, கடவுள் உனக்குள்ளே தான் கடவுள் இருக்குது, வெளியே போய் தேடாத. ஸோ உன்னுடைய உள்ளே இருக்கிற ஜோதி தான் கடவுள், அதை நீ உணர்ந்த ஏன்னா நீ கடவுளாவா என்ன சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே மேலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு நீ கடைசியில் நீ கடவுள் ஆக முடியாதுன்னு சொல்லி போய் முடிக்கிறாங்க. ஸோ இது வேதத்துக்கும் நம்ம தமிழ் மரபு நூல்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. இங்கே நீ கடவுள் ஆகலான்னு சொல்கிறாங்க, அங்கே நீ கடவுள் ஆகவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி முரண் மூட்டைகளாக இருக்குது இது எல்லாமே. அதுதான் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. ஐ மீன் நான் அது எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, விச் cannot be measured, that cannot be proved இல்லைங்களா? ஸோ அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் ஆன்மீகம் எனக்கு தெரியுது. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, இது என்னுடைய தாழ்மையான கருத்து. நல்ல அருமையான கருத்து சரவணன். எனக்கு பல முரண்பாடுகள் இருந்தது. நீங்க சொன்னதுல அவ்வளவும் எனக்கு இருக்கல. ஆனா எனக்கு வேறு முரண்பாடுகள் இருந்தது. முக்கியமான முரண்பாடு எனக்கு இருந்தது, இந்த ஆன்மீகத்துல ஒவ்வொரு சமயம் இப்படி சொல்லுது, இது அப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது, பார்த்தா எல்லாம் வந்து ஒரு மேன்மேட் மெஸ். இந்த மனுஷர் செய்து வச்சிருக்கிற ஒரு குழப்பமான கொள்கைகளுடைய மூட்டைகளாத்தான் இந்த ஆன்மீகம் இருக்குது, சமயங்கள் இருக்குது. இது ஒரு அடிப்படையான ஒரு பேர்னிங் கொஸ்டின் வித்தின் மை செல்ஃப் இயர்ஸ் ago. I was a believer, follower. ஆனா இந்த அடிப்படை கொஸ்டின் வந்து இருந்துட்டே இருந்தது. அது என்னுடைய கொஸ்டினா இருந்தது அப்ப. ஆனா as an introduction I give you some religious சும்மா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, not outside. When I met my guru first time, I'm not searching for guru. அப்படியெல்லாம் குரு வந்து போறையில. ஆனால் அவரோட ஃபெய்த் இருந்தது, ஈடுபாடு இருந்தது. இந்த கதைகள் எல்லாம் வாசிச்சிருக்கிறோம், இந்த மகாபாரதம், ராமாயணம், நீங்க சொன்ன மாதிரி வேதம், உபநிடதம் எல்லாம் வாய்ச்சோம். ஒரு ஜிக்ஸோ பசல்ஸ் மாதிரி ஒரு பீஸ் மீல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் துணுக்குகளா இருந்தது. ஆனா ஒரு கிளியர் பிக்சர் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். ஆனா ஒரு கிளியர் பிக்சர் கிடையாது. அப்படி இருந்த பொழுது கனடாவில் நான் 2004ஆம் ஆண்டு டொரண்டோக்கு வந்திருக்கிறேன். 2005ஆம் ஆண்டு அங்க இருக்கிற ஒரு தமிழ் பத்திரிகையில வந்தது இப்படி. அப்ப இங்க ஆதி அருள்நறை மன்றம் என்ற ஒரு சண்டே ஸ்கூல் ஒன்று நடந்துட்டு இருந்தது குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு. அப்ப வந்த பிறகு அந்த என்னுடைய பிள்ளைகளையும் அங்கே அனுப்புறது சண்டே ஸ்கூலுக்கு. அதுலதான் நிறைய பேருக்குள்ள வந்துச்சு. இப்படி சிதம்பரத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வந்திருக்கிறார். அவர் இந்த பிள்ளைகளுக்கு சைவ சித்தாந்தம் படிப்பிக்கிறார். இப்ப அதுக்கு முன்னாடி இந்த சைவ சித்தாந்தத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு கார்ல போய்க்க டிரைவ் பண்ணிக்க as an identity, நாங்க we are the followers born in that படியினால இப்படி சொல்லி இருக்கிற இப்படி 5 விரலை காட்டி, இது வந்து இறைவன், இது வந்து ஆன்மா, இது வந்து அந்த ஆன்மாவை பிடித்திருக்கிற 3 அழுக்குகள், ஆணவம், கண்மம், மாயம். அந்த ஆணவம் தான் முன்னுக்கு இருக்குது. ஆன்மா இந்த அழுக்காகிய மலங்களை சார்ந்து இங்க இருக்குது, இந்த இறையை விட்டுட்டு. இந்த ஆன்மா இந்த அழுக்கை விட்டு நீங்கி இறையை நோக்கி போக, இறையும் உங்களை நோக்கி வந்து சேர்றது. இதுதான் இந்த சைவ சித்தாந்த முப்பொருள் உண்மை. அண்டு இந்த பிள்ளைகளுக்கு இப்படி சும்மா சின்ன கதை மாதிரி சொல்லி இருக்கிறேனே தவிர அது ஒரு
ஹியர்சே அப்படி கேட்டது அப்படியே சொல்றது கிளிப்பில் மாதிரி சொல்றது தான் அப்படி சொல்லி இருக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்தது தவிர அதுக்கு மேல் எனக்கு இல்லை. ஆனால் சைவ சித்தாந்தம் மிக கடினமானது என்று தெரிந்திருந்தது. அதுக்கு முன்னாடி அட்டம் பண்ணி கொஞ்சம் வாசிக்க இந்த சமய துணுக்கள் பார்த்தா ரொம்ப புரிஞ்சு கொள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்று அந்த அந்த மொழி நடை ஒன்று, மற்றது நூல்கள் எழுதிய புரிதல்ல இருந்ததில்லை. என்னுடைய கிராஸ்புக்கு வரையில, என்னுடைய அட்டென்ஷனுக்கு வந்ததே ஒழிய என்னுடைய இட் இஸ் நாட் வித்தின் மை கிராஸ்ப் டிஸ்பைட் மை ரீடிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதுகளை விட வரையில. வேதாந்தம் ஓரளவுக்கு இப்போ ஹிஸ்டரி வாசிக்கும் பொழுது ராமகிருஷ்ணர் மற்றது விவேகானந்தர் போன்ற புக்ஸ் அதுகள் வாசிக்கும் பொழுது தமிழ்ல ஆங்கிலத்தில் ஒரு அளவு கிராஸ்ப் இருந்தது. ஆனா இது வரவே இல்லை. சைவ சித்தாந்தம் படிப்புகள் இதுன்னா நான் பெரியாக்களுக்கு ரொம்ப கஷ்டமான இந்த விஷயத்தை இவர் எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல போறார், இவர் எப்படித்தான் சொல்லுகிறார் என்று பார்ப்போம். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்க போகல, வாட் இஸ் த டெக்னிக் இஸ் யூசிங் கோயிங் டு யூஸ் என்றதை பார்க்கறதுக்காக நானும் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 100 பிள்ளைகள் இருந்தார்கள். 5 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 15 வயசு ஹைஸ்கூல் பிள்ளைகள் வரைக்கும் இருந்தார்கள். அவர்களுக்கு நியமிக்கப்பட்டு படிப்பிக்கிற ஆசிரியர்கள் ஒரு 5 பேர் இருந்தார்கள். நான் ஒரு பைஸ்டாண்டர் அதில் நான் போயிருந்தேன். அப்போ இவர் அங்கே ஒரு 1.5 hours ஒரு டோக் கொடுத்தார் சின்ன பிள்ளைகளுக்கு. ஒரு கேம் விளையாடுவோமான்னு கேட்டு ஒரு நம்பர் கேம்னு சொல்லி 0, 1, 9 சொல்லி சொன்னார். அவர் சொன்ன விஷயங்கள் அது வேறு. ஆனா அந்த மொமெண்ட் அங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த நேரத்துக்குள்ள என்னுடைய உள்ளுக்குள்ள இருந்த இந்த முரண்கள் என்று சொல்றீங்களே, அது அவ்வளவு அப்படியே இந்த பலூனுக்கு ஊசி குத்துற மாதிரி ஒவ்வொன்றும் பொண்டு உடைஞ்சிட்டு. For the first time in my life, I personally experienced the resolution of all the conflicts within myself. That was a tremendous experience. I didn't have words to express that first time. அப்பவும் எனக்கு அந்த குருன்ற ஒரு சின்ன ஏதோ ஒரு ஃபீலிங் அப்படியே உள்ளுக்கு ஸ்ப்ரவுட்டிங். Because of all the doubts, including this பெரிய முரண்பாடு, இதுக்கும் அதை உடைச்சிட்டார். ஆனா he didn't talk to me. He was talking to the kids. He didn't answer I didn't ask any of the question and he didn't answer those questions directly. Indirectly. அது முடிஞ்ச அப்புறம் அவர் ஒரு உரையாடுறேன். எனக்கு என்ன உரையாடுனான்னு எனக்கு தெரியல. பட் இன் மை சப்சிக்வென்ட் விசிட் டு ஹிஸ் இந்தியா he recalled it. அப்ப நீ எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவார். யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இருந்தீங்க எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவார். அதனால நீ என்ன கேட்ட, குரு என்பது யார் என்று கேட்டாய், நீ குருவை போய் தேடி போக வேண்டியதில்லை, குரு உணர்ந்துட்டே தேடி வருவார் நான் சொன்னேன் அப்படிதான் அவர் சொன்னார். அப்ப அதான் நான் கேட்டிருக்கேன். இது ரெட்ரோத்தவே தெரிஞ்சது. அந்த நேரம் ஒரு ஃபீலிங், ஒரு யுரேகா ஃபீலிங், த கண்டு கொண்டேன் அந்த ஒரு ஃபீலிங். He was there in the short stay. அப்ப the first thing I found is that there was immense energy and joy. அப்ப டொரண்டோக்கு மூவ் பண்ணியிருந்தேன் நாங்க. We were doing long hours இந்த மெடிக்கல் இதில். ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணா நைட் 10 o'clock ஆகும். I'll take a short break in between. லஞ்சுக்கு பிறகு ஒரு 1/2 hour 1 hour ஒரு நேப் தேவை. இல்லாட்டி லாங் ஹவர்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணல. I have to have it. இல்லாட்டி the first experience that didn't need it. For the next few months I didn't need it because there's so much of energy in the body and the mind and everything. Second thing is I wanted others to get this same experience. So I am arranging அந்த நேரத்துல arranging small meetings to the people. இவரோட பேசுறதுக்கு சின்ன டாக்ஸுக்கு. அப்ப என்னுடைய வீட்டுல மீட்டிங் நடந்தது. இதே பேஸ்மெண்ட்ல மீட்டிங் நடந்தது. அது 2வது மீட்டிங் அன்னைக்கு எங்கட வீட்டுல நடந்தது. மேல முதல் நடந்தது, அப்புறம் பேஸ்மெண்ட்ல கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. இப்போ சில பேருடைய சத்சங்கத்துல இதை ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க. அப்ப அதுல ஒரு இதுல தான் அவர் சொன்னாரு, இதை போய் மற்றவைக்கும் சொல்லுங்கன்னு சொன்னார். So I asked him, how can I stand up and say to others while I am struggling? I am not perfect. எனக்கே பெர்ஃபெக்ட் இல்லை, புதன் இல்லை, நான் என்னண்டா மற்றதுக்கு சொல்றதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பை டெல்லிங் அதர்ஸ் யூ ஆர் ரீஎன்ஃபோர்சிங் டு யுவர் செல்ஃப். அது அவருடைய ஃபர்ஸ்ட் இது. அதுல இருந்து என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இட் இஸ் குட். யூ ஆர் ஆத்ம விசாரம் என்று சொல்லுவீங்க. அவ்வளவு கேள்விகளும் நல்ல கேள்வி. நீங்க சரியான பாதையில மெய்யாகவே தேடுகின்ற பாதையில இருக்கிறீங்க.
அதுக்குரிய விடையை நீங்க கண்டடைவீங்க. அதுக்குரிய விடை தேடினால் அது கிடைக்கும். அதான் சொல்லுவார்கள், அது கிடைக்கும். இனி நான் அதுல சிலதை அட்டென்ட் பண்ண யோசிக்கிறேன். எனக்கு வந்து பார்க்க இந்த தமிழ் வேதம் தமிழ் இதுண்டு இல்லை. இப்ப my talking to my students, my kids who study other religions and other background and other thing. This wisdom has no boundaries. There are so many what do you call the revelations or the truth or facets of truth in other cultures. கனடாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் இந்த கல்ச்சர்ல இருந்து நிறைய எடுக்கிறோம். நேட்டிவ்ஸ் இந்த கல்ச்சர்ஸ்ல இருந்து, பழங்குடி மக்களிட இருந்து, இருந்து மறைந்து போன மதங்கள்ல இருந்து, மற்றது ஒவ்வொரு ஸ்மால் குரூப்ஸ் அதுகள்ல இருந்து, இது வந்து ஆன்மா இருக்கிற எல்லாருக்கும் ஆன்மீகம் இருக்குன்னு சொன்னேன். எல்லாரும் தான் தேடுறாங்க. அவங்க என்ன சொல்றது, இந்த பைண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு உள்ளால அவங்க சர்ச் பண்ணி ஏதோ ஒவ்வொன்றா வச்சிருக்கிறாங்க. many aspects something we see. எங்களுக்கு எல்லாம் அந்த பிள்ளைகிட்ட இருந்து தான் நான் கணக்கு எடுத்தது. இந்த ட்ரைபல் பீப்புள் நார்த் இந்தியாவில் இந்த மரங்கள் எல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல வெட்டும் பொழுது அவர்கள் வந்து அந்த மரத்தை வர்ஷிப் பண்ணி கும்பிடுறது, அது எப்படி தடுத்தார்கள் நின்றார்கள். நான் நார்த் இந்தியாவுக்கு போய் அதை பார்த்தேன். விடிய வெள்ளன 4-4:30 மணிக்கு கிளம்பி பெண்கள் கொஞ்சமா சேர்ந்து சுத்தி ஊரெல்லாம் சுத்தி ஒவ்வொரு இடங்கள்ல சில மரங்கள் இருக்கும். அந்த மரத்தை சுத்தி இருந்து பிரார்த்தித்து கும்பிட்டு பூ வச்சுட்டு அப்புறம் அடுத்ததுக்கு போவார். அப்படி கொண்டு ஒரு வளமே இருக்கு. அந்த இது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் சில கல்ச்சர் அது அப்படி இந்த இது வந்து இது இந்த சமூகத்துக்கு இந்த மொழி கண்டு இல்லை. அப்படி இருந்தா அது வந்து அவர்களுடைய கண்டுபிடிப்பு அல்லது அவர்களுடைய கொள்கை, அவருடைய இதுன்னு தான் எடுக்க வேணும்னாங்க. பட் திஸ் இஸ் எல்லாருக்குமே பொதுவான ஒன்று. திஸ் இஸ் their way of seeing the truth. அது அப்படி இருக்குது. our way of seeing the truth இப்படி இருக்குது. There are common aspects, there are differences too. We don't need to fight with the differences. அவங்க அப்படி ஒரே இதை அவங்க அப்படி பார்க்குறாங்க, நாங்கள் இப்படி பார்க்குறோம். அப்படித்தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். And so we have to accept the differences too. Basically நான் சொல்றது, இப்போ எல்லாரும் லஞ்ச் எடுத்திருப்பீங்க, உலகத்தில் எல்லாரும் எடுத்திருப்பாங்க. எல்லாரும் ஒரே சாப்பாட்டே எடுத்தோம் இல்லையே. நாங்கள் சோறு சாப்பிட்ருப்போம், ஒருவர் ரொட்டி சாப்பிட்ருப்பார், ஒருவர் நூடுல்ஸ் சாப்பிட்ருப்பார், ஒருவர் பாஸ்டா சாப்பிட்ருப்பார், ஒருவர் பீஸா. பேசிக்கலி பர்பஸஸ் பசியாறுதல் உண்டு, போஷாக்கு இன்னுண்டு. Different ways of cooking, different ways of preparing it, different taste and attraction. சில பேருக்கு சிலது பிடிக்காது. But we don't need to fight over these differences. Basically எல்லாருக்கும் பசியாறு, எல்லாருக்கும் போஷாக்கு கிடைச்சா சரி. Differences doesn't matter. But from that we should be identified. எங்கட கல்ச்சர்ல தமிழ்ல என்ன இருந்திருக்கு, வடல என்ன இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். மற்றது நீங்க அந்த முரண்பாடு, எரித்தல், மற்றது புதைத்தல் ரெண்டுமே இருந்திருக்கு. திருமந்திரத்துல வந்து புதைத்தலும் இருக்குது, எரித்தலும் இருக்குது. புதைத்தலை வந்து பொதுவாக ஞானிகள் இறந்தால் அவர்கள் உடல்களை எரிக்கக்கூடாது, புதைக்க வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஸ்ட்ரக்சர் வந்து திருமந்திர காலத்துல அப்படி இருந்திருக்குது. பிரதேச வேறுபாடு, இந்த தோட்ட தொழிலாளர்கள் இலங்கைக்கு வந்த பொழுது அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை. எல்லாரையும் தேயிலத்தோட்டத்துல புதைச்சதுதான் நடந்துச்சு. அவங்களுக்கு குருமாரே இல்லை, அவர்கள் தேவாரத்தை பாடிட்டு புதைச்சிடுவாங்க. அதுதான் நடந்தது. அது ஒன்று ரீஜனல் டிஃபரன்சஸ் இருக்கு. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், இந்தியாவில் சில இடங்கள்ல ஆக்களை இறுதி சடங்குகளை இருத்தி வச்சு செய்கிறத பார்க்குறோம். அதுகளை பார்க்குறோம். பேசிக்கலி மற்றது சிட்டல அந்த டாட்டா அவர் இறந்த பொழுது ஒரு உடலை கழுகு கொடுத்ததை பார்த்தோம். அப்ப இது வந்து என்னன்னு கேட்டா வே ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் த பாடி, அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த இது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் வே, அவைண்ட பிலீஃப், அவைண்ட கஸ்டம்ஸ், அதன்படி செய்யறோம். பண்டை தமிழ் மக்கள் முதுமக்கள் தாலி என்று வச்சார்கள். எகிப்துல பிரமிட் என்று கட்டி வச்சார்கள். அப்படி ஒவ்வொருவருடைய இதுகளும் வேறுபாடுகள் உண்டு. அதெல்லாம் அவருடைய ஆடைகள் மாதிரி. இன்றைக்கு உடுப்பு போட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் வித்தியாசம் மாதிரி, சாப்பிட்றது வேறு வித்தியாசமோ, அது வேற இறந்த பிறகு புதைக்கிறது, எரிக்கிறது, இருத்துறது, கழுகுக்கு போடுறது எல்லாமே ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்குது. பட் அது எல்லாம் பெரிய விஷயமே இல்லை.
கடவுளை உள்ளுக்க இருக்கிறார்ன்றது உண்மை. அதான் கடைசியாக எங்களுக்கு உள்ளே கடவுளை காணுதல் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. அதான் சொல்லுவார்கள், நான் ஊரர் இங்கிருக்க அவ்வூர் திருநாளன்று ஊர்கள் தோறும் உள்ளவீர் என்று சொல்லுவார்கள். கையில் விளக்கு இருக்க தீர்த்து விடுவீர் என்று. அது ஆத்ம விசாரத்துல ஒரு ஸ்டேஜ். We find the God within ourselves. The same time is not concluding. God is everywhere too. அப்ப அங்கே இருக்கிறவர் தான் இங்கேயும் இருக்கிறார். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் என்று சொல்லுவார். பிண்டம் என்றது இந்த உடல், அதுக்குள்ளே இருக்கிறார்கள். அது அப்படி பார்க்கறது. அங்கே சின்க்ரோனைசேஷன் ஒன்று இருக்கு. சின்க்ரோனைசேஷன் இட்ஸ் லைக் கடவுள் உள்ளுக்க இருக்கிறார், கடவுள் வெளியில இருக்கிறார், கடவுள் புத்தியில இருக்கிறார், கடவுள் என்ன சொல்றது ரைட்டியஸ் ஆக்ஷன்ல இருக்கிறார். பார்த்தா கடவுள் கெட்டதுலயும் இருக்கிறார். அது வேறு, அது லாஸ்ட் ஸ்டேஜ். எல்லாத்தையும் சின்க்ரோனைஸ் பண்ணி கான்ஃபிளிக்ட் ஃப்ரீயா synchronizing everything and seeing is a totalistic view, that experience you yourself, the God, and his existence, this material world is in his body, the soul, the synchronization of all the assimilation and synchronization of all those things the last experience, and this resolution of all the conflicts become reality in life. நன்றி. 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 அடுத்ததாக டாக்டர் கமலா அவர்கள். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். டாக்டர் லம்போதரன் வணக்கம். உங்களோட பேச்சு சான்ஸ்கிரிட் தானே, டீப் தமிழ் தானே வடிவா விளங்கக்கூடிய முறையில எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. எனக்கு 2 கேள்வி. நேயர்கள் எல்லாரும் இருக்கிறதுக்கு நான் நன்றி சொல்ல வரும். விளங்கக்கூடியதா சொல்றது எனக்கு இன்னும் பெரிய காரியம். நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், நீங்கள் இந்த இறந்தோருக்கு நாங்கள் செய்கிறது நல்லது என்று சொன்ன நீங்கள், இப்ப எங்கட ஜெனரேஷனோட நாங்கள் அந்த திதிகளை பார்த்து செய்யறதெல்லாம் எங்கட ஜெனரேஷனோட முடிய போகுது. எங்கட பிள்ளைகள் விரும்பி செய்தாலும் அவை எங்கட திதிகளுக்கு செய்ய மாட்டணும். திதிகளுக்கு செய்ய வேணுமா, இல்லைன்றால் அந்த டேட்டை பார்த்து செய்தாலும் அதே நன்மை கிடைக்குமா? நல்லது. இப்ப the process of paying respect to our departed ancestors it is part of the healing process of us too. எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு இருக்கு. என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, அவங்களெல்லாம் நான் இருக்கிற நேரத்துல முழுமையா பார்க்கல, முழுமையா செய்யல. எனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு வர்ற நேரத்துல அவை இருக்கல, அல்லது இவ்வளவு தகுதிகள், இவ்வளவு புகழோட, இவ்வளவு பதவியோட நான் இருக்கேக்குள்ள அவை என்ன அப்படி பார்க்கல. இப்படி எவ்வளவு அன்பினிஷ் பிசினஸ் எல்லாம் நாங்க வச்சிருப்போம் மனசுக்குள்ள. அப்ப இது எல்லாம் ஒரு கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஆற்றுப்படுத்தலுக்கும் அது உதவி செய்யுது எங்களுக்கு. ஸோ இட் இஸ் போத் வேஸ். எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணது, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்றதாக நாங்க சொல்றோம். ரெண்டும் இருக்குது. இதை செய்யறதுக்கு ஒரு வழிதான் இந்த திதி. இறந்தார்கடன் எப்படி செய்யற வேண்டாம். ஒன்று, அவர்களுடைய இறந்த நாளுக்கு, ஆண்டுல அவர்கள் இறந்த நாள் அன்று அவர்கள் நினைவு கூறுதல், அதை அனிவர்சரி என்று சொல்றோம். இந்த அனிவர்சரியை எங்கட மரபில, பொது மரபிலே அனிவர்சரி என்ற நாங்கள் அவர்களுடைய இங்கிலீஷ் டேட்டு எடுக்கிறோம். ஒருவர் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இறந்தார் என்றால் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 31 அவருடைய நினைவு தினமாக எடுக்கிறது இருக்குது பொது மரபில. சமய மரபில இந்த டேட் என்ற ஆங்கில கலண்டர், கிரிகோரியன் கலண்டர் இன்ட்ரடக்ஷனுக்கு முந்தி இருக்கிற முறைதான் எங்களுக்கு இருக்குது இன்றைக்கு. அப்ப அதன்படி ஒருவர் இறந்தார் என்று சொன்னால் நாங்கள் தமிழ் மாசத்தை எடுக்கிறோம். இங்கிலீஷ் மந்த் இல்ல, தமிழ் மாசம். ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் 31 என்று வச்சால் கிட்டத்தட்ட அது இந்த அக்டோபர் 32 வச்சா அது கிட்டத்தட்ட புரட்டாதி அந்த கடைசிக்குள்ள வருகிறது. புரட்டாதி 30 அப்படி வரும் வைப்போம். அப்ப நாங்கள் இந்த 30 அடுக்கிறேல புரட்டாசியில அவர் என்ன திதி என்பது என்னன்னு கேட்டால், அமாவாசை பக்கமாக சந்திரன் வளர்புறையில் இருந்து தேய்ந்து கொண்டு போகுது. இப்ப நேற்று தான் எங்களுக்கு
பௌர்ணமிங்க. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நேற்று. இப்ப இன்றைக்கு இப்ப தேய்பிறையில முதலாவது திதி பிரதமை என்று சொல்லுவோம். தேய்பிறையில 2வது நாளை துதிய என்று சொல்லுவோம். தேய்பிறையில 3வது நாளை திருதியை என்று சொல்லுவோம். தேய்பிறையில 4வது நாளை சதுர்த்தசி. தேய்பிறை 5வது நாள் பஞ்சமி. தேய்பிறை 6வது நாள் ஷஷ்டி. தேய்பிறை 7வது நாள் சப்தமி. தேய்பிறை 8வது நாள் அஷ்டமி. தேய்பிறை 9வது நாள் நவமி. தேய்பிறை 10வது நாள் தசமி. தேய்பிறை 11வது நாள் ஏகாதசி. தேய்பிறை 12வது நாள் துவாதசி. தேய்பிறை 13வது நாள் திரையோதசி, அங்கதான் பிரதோஷம் வரும். தேய்பிறை 14வது நாள் சதுர்த்தசி. அதுக்கு அடுத்த 15வது நாள் அதுக்கு பிறகு அமாவாசை அல்லது நீமூன் வரும். பிறகு நீமூனுக்கு அடுத்த நாள் வளர்குறையில இதே மாதிரி பிரதமை திதியை திருதி என்று இதே மாதிரி 15 திதி வரும். பௌர்ணமியில முடியும். இதான் திதி, தேய்பிறை வளர்குறை. அப்போ ஒரு மாசத்துல தேய்பிறை பாதி இருக்கும், வளர்குறை பாதியும் இருக்கும். பாதி மாதம் தேய்பிறை, பாதி மாதம் வளர்குறையா போகும். இப்ப இந்த மாசத்துல இவர் இறந்தது என்ன திதி? தேய்பிறையில அஷ்டமி திதி என்று வைத்தால், 8ஆம் திதி என்று வச்சால் அத அந்த இதுக்குள்ளாலேயே தேய்பிறையில 8ஆம் நாள் ஒவ்வொரு வருஷத்திலையும் புரட்டாசி மாசம் தேய்பிறை அஷ்டமியில அவருடைய அனிவர்சரி வரும். அது எங்கட கால்குலேட் பண்ற கலண்டர் முறை. அது பெரிய கஷ்டம் இல்லை, இது கொஞ்சம் விளங்கிச்சென்றா தெரிஞ்சிடும் அது. ஆனால் என்னென்றால் டேட் படி பார்க்கறது இருக்கு, DAT டேட். இந்த டேட் என்ற சொல்லும் இந்த திதியிலிருந்து தான் வந்தது. திதி திதி என்கிறது இருந்ததுதான் திகதி வந்தது. தேதி டேட் டேட்டி என்று சொல்லுவார்கள். அந்த பிரெஞ்சுல வித்தியாசமா சொல்லுவார் டேட்டி என்று. அதெல்லாம் இந்த திதி எல்லாத்துக்கும் அடிப்படை உண்டு. அந்த மரபுகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது. எங்கட மரபுல இன்றைக்கு நாங்கள் அந்த திதி மரபை பின்பற்றுறோம், அவ்வளவுதான். அப்ப இது மற்ற மரபுல செய்தா அவருக்கு வராது, இதுல பலன் கூட அது இல்லை. அந்த அனிவர்சரியா அவரை நினைவு கூடுறதாக்கு ஒரு மரபுல எங்கட மரபுல இந்த மரபு இருக்குது. அதுக்காக மற்ற மரபுல செய்யக்கூடாதுன்னு இல்லை. மற்ற சமய மரபுகள்ல மற்ற விதியில தான் செய்கிறார்கள், அது உண்டு. 2வது இந்த இது ஒரு முறை, இது வருஷத்துல ஒருக்கா. அதை விட தாய் வழியில தாய் இறந்து போனால் ஒவ்வொரு பௌர்ணமியும் அவரை நினைவு கூர்ந்து டெமி ஃபாஸ்டிங், காலையில சாப்பிடாம மத்தியானம் அவரை நினைவு கூர்ந்து அவருக்காக வழிபாடு செய்து படைத்து சாப்பிடுகிற மரபு உண்டு, காலங்காலமாக இருந்தது. அதிலே தமிழகத்துல இந்த மரபு அறியப்படாமலே போட்டது. தடியத்துல பௌர்ணமிக்கு தாய்க்கு திதி கொடுக்கறது ஒருத்தருக்குமே தெரியாது இந்தியாவில. ஆனா ஈழத்தமிழர் மரபிலே அது இருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு மாசமும் செய்யலாட்டிலும் சித்திரை பௌர்ணமி என்று அதை செய்கிறோம் சிறப்பாக, இல்லையா? அதே மாதிரி அமாவாசை அன்று தகப்பனார் இறந்தவர்கள் ஒவ்வொரு மாசத்து அமாவாசையுமே காலையில சாப்பிடாம மத்தியானம் விரதம் இருந்து அவர்களுக்காக தோத்திரம் சொல்லி வழிபட்டு படைத்து சாப்பிடுகிற மரபு. அது இந்தியாவிலேயும் தெரியும், இலங்கையிலேயும் தெரியும் இருந்த மரபு. அது எல்லா மாதமும் செய்ய இயலாதாக்கள் ஆடி அமாவாசையில் சிறப்பாக செய்கிறோம். இந்த 2 மரபும் இருந்ததற்கான இலக்கிய ஆதாரம் இலங்கையிலே மட்டும்தான் இருக்குது. 13ஆம் நூற்றாண்டில் 1314 1317 ஆண்டு கோட்டை ராஜதானியை தம்பதனியாவில ஆண்ட புவனேகபாக என்ற மன்னனுடைய அரண்மனையில அரச புலவராக இருந்த போஜராஜ பண்டிதர் என்பவர் சரஸ்வதி மாலை என்ற ஒரு சோதர நூல் எழுதுறார். ஒரு சின்ன புத்தகம், தமிழ் புத்தகம், பாட்டுல இலங்கையில எழுதப்பட்டு எங்களுக்கு கிடைக்கின்ற மிக பழைய நூல் அதுதான். அதுல இந்த அமாவாசை பௌர்ணமி 2ம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் என்றதை எழுதியிருக்கிறார். அதே வேற தீபாவளியை பற்றி பல சர்ச்சை உண்டு. தீபாவளி இப்ப வந்ததா அப்ப வந்ததா என்று. தீபாவளி பண்டிகையை பற்றியும் அவர் அப்ப போட்டிருக்கிறார். எண்ணெய் தேய்த்து வழிபட்டு தீபாவளி பண்டிகையும் அன்றைக்கு பித்திருக்களுடைய வழிபாடு நாளாகத்தான் இருந்திருக்கு அன்றைக்கு. அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இவர் வாழ்ந்த காலம் 1317. இது இன்ட்ரெஸ்டிங் டு நோட். சைவ சித்தாந்த சந்தனாச்சாரியர்கள் 4வது கடைசியா இருந்த உமாபதி சிவாச்சாரியர் தன்னுடைய சித்தாந்த அட்டகம் என்று 8 நூலில் ஒரு நூலான அந்த சங்கற்ப நிராகரணம் செய்த ஆண்டு அவர் அதில் எழுதியிருக்கிறார்.
அதுல அது இன்றைக்கு அது 1313 3 வருஷம் இவர் செய்யறதுக்கு 4 வருஷத்துக்கு முந்தி, அப்ப கிட்டத்தட்ட அந்த காலத்துல இருந்து. ஆகவே அந்த அமாவாசை பௌர்ணமி தோறும் இறந்தவர்களை நினைவு கூறுறது இன்னொன்று இருக்கிறது மகாலய சிரார்த்தம். மகாலய சிரார்த்தம் என்றது புரட்டாசி மாசத்துல நவராத்திரிக்கு முந்தின அந்த நாட்கள். நவராத்திரி பிரதமையில தொடங்கும், தேய்பிறை முடிந்து பிரதமையில தொடங்கும் வளர்முறைக்கு அந்த அமாவாசை வரைக்கும் இருக்கிற அந்த 2 வாரத்தையும் சொல்றது மகாலய பட்சம். அந்த மகாலய பட்ச நாள்ல நாங்கள் அம்மா அப்பா இருந்து இல்லாத அப்படி எல்லாம் இல்லை, எல்லாருக்குமே எங்களுடைய மற்ற முன்னோர்கள், நண்பர்கள், இறந்தவர்கள் எல்லாரையுமே ஞாபகப்படுத்தி அந்த நாட்களிலே அவர்களுக்காக நினைவு கூர்ந்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து வழிபடலாம். எல்லா நாளும் செய்யதாக்கள் அந்த கடைசி நாள் அந்த அமாவாசை மகாலயபக்ஷ அமாவாசை அன்னையும் செய்யலாம் என்ற மரபிலே செய்யலாம் என்று இருக்கு. ஆகவே இறந்தவரை நினைவு கூறுவதற்கு இதுதான் என்று இல்லை, வருடத்துக்கு ஒரு முறை செய்வது கொண்டிருக்கிறது, மாசம் ஒரு முறை செய்வது இருக்கிறது, அல்லது அதையும் அந்த மாசத்துல அமாவாசை பௌர்ணமியில சித்திரை பருவத்துல தாய் வலிக்கும், ஆடி அமாவாசைக்கு மட்டும் தந்தைக்கு வலிக்கும் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், மகாலய பட்சத்திலே செய்தவர்கள் இருக்கிறார்கள். இப்ப எல்லாம் பிறந்த நாளையும் கூட இப்ப நினைவு கூறுவது நாங்கள் பார்க்கிறோம். இப்ப முகநூல் வந்தபடினால இறந்தவர்களுடைய பிறந்த நாளை கூட திருப்பி நினைவு கூர்ந்து செய்பவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வழியிலே இறந்தவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் எங்களோட வாழ்ந்த வாழ்க்கைக்காக நன்றி கூறி அவர்களுக்காக நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி கடனாக நினைவு கூர்ந்து அவர்களுக்காக சில பிரார்த்தனைகள் நல்லதுகளை செய்கிறது தான் அந்த இதனுடைய தன்மை. ஆகவே எங்கள் மரபிலே இப்படி இருக்கின்றது. ஆனால் எங்களுக்குள்ளேயே இவ்வளவு பல மரபுகள் இருக்கின்றது, அதிலேயும் மாற்றங்கள் கணக்க வந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் அடுத்த மரபில இது இந்த முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்தால் காணும், இதை சொல்லிக் கொடுக்காம இருந்தால் அவர்களுக்கு அது தெரியாம போகும். அதுதான் அங்க இருக்கிறது. அப்ப சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. பாடசாலையில சொல்லிக் கொடுக்கறது நிறைய இருக்குது, பாடசாலையில சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயங்களை நாங்க தான் சொல்லிக் கொடுக்கோம். அதுக்குதான் சொல்றது சிராத்தத்தை வீட்டிலே செய்யுங்களேன். வெளியே கோயில்ல போய் ஒரு மோட்சேச்சனை செய்துட்டு வந்தாலோ அல்லது தீபம் ஏற்றிட்டு வந்தாலோ பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா வீட்டுல சிராத்தம் பண்ணா தெரியும். இன்றைக்கு எல்லாம் வீடு சுத்தப்படுத்துகிறார்கள், இன்றைக்கு வீடு சிலைகிறார்கள், இன்றைக்கு அம்மம்மாண்ட, இன்றைக்கு தாத்தாண்ட, இது நடக்குது, ஏன் இன்றைக்கு நடக்குது, என்னத்துக்காக நடக்குது, என்ன செய்யறோம் பார்த்து வளர்கிறதுக்கு இதாயிருக்கு. இல்லறத்துல இருக்கிறவர்கள் வீட்டுல அன்றைக்கு செய்கிறது மிகவும் சிறப்பான விஷயம்.